தெய்வலை கவுடான வீதியில் உள்ள 3 மாடிகளை கொண்ட வீடொன்றினுள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட 4 உடல்களினதும் பாகங்களை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்புவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தெய்வலை கவுடான வீதியில் உள்ள 3 மாடிகள் கொண்ட வீடொன்றில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட 4 உடல்களினதும் பாகங்களை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் பிரகாரம் விஷவாயுவை சுவாசித்ததன் காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான ருவான் குணசேகர குறிப்பிட்டார். ஆயினும் இந்த மரணங்கள் குறித்து மேலும் ஊர்ஜிதம் செய்து கொள்வதற்காக அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். தெய்வலை கவுடானா வீதியில் உள்ள வீடொன்றின் கீழ்மாடியின் வெவ்வேறு இடங்களில் இருந்து 4 சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டிருந்தன. ஒரே குடும்பத்தில் தந்தை, தாய், 13 வயதான மகள் மற்றும் மேலும் ஒரு உறவுமுறை சிறுமி ஆகியோரை உயிரிழந்திருந்தனர். உயிரிழந்த 65 வயதான ஹுசைன் மௌலானா இந்த வீட்டின் குடும்ப தலைவர் ஆவார்.